ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 5ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5.3.1, அதாவது டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் டாபிக் ஒன்று பார்த்துருந்தோம், ஈக்குவலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஆங்குலர் மூமெண்டமும் லீனியர் மூமெண்டமும் கான்ஸ்டன்டா இருக்கும் பட்சத்தில் அதுதான் வந்து ஈக்குவலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த லீனியர் மூமெண்டம் வந்து விச் மீன் அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும் பொழுது என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் ஈக்குவல். ஸோ என்ன ஆகுது, எனக்கு அந்த மூமெண்டம் லீனியர் மூமெண்டம் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். அதே ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு பேசும்போது எனக்கு L பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ. நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, டார்க்குக்கும் ஆங்குலர் மூமெண்டமுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்து, டார்க் which is equal to dl by dt. if L becomes constant, L கான்ஸ்டன்ட் சொல்லிட்ட பிறகு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ. அப்போ டார்க் பிகம்ஸ் ஜீரோ. இதை வந்து நம்ம ஆங்குலர் மூமெண்டம்ல சொல்லியிருந்தோம். இப்போ இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கும் பட்சத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியம்ல என்ன மாதிரி நிறைய வித்தியாசமான டைப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே லீனியர் பாத்துல போகுது, இல்ல ஒரு கர்வ்டு பாத்துல போகுது. இது வந்து சர்க்குலர் மோஷன் கிடையாது. ரிமெம்பர், சர்க்குலர் மோஷன் கிடையாது, சைக்கிள் கிடையாது, சைக்கிளிக் மோஷன் கிடையாது. ஒரு கர்வ்டு பார்த்தோ இல்லை ஒரு லீனியர் பார்த்தோ அது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம்னு சொல்ல போகிறோம். ஸோ பொதுவாக ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, லீனியர் மொமெண்டம் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது எப்படி கிரியேட் ஆகுது, when we apply force on some particular object. அப்போ லீனியர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இன்னொரு விஷயம் பாயிண்ட் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, இல்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இல்ல நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்ப்போம். இல்ல என்னுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, என்னுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. ரிமெம்பர் த வேர்ட், என்னுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அக்சலரேஷன்ல என்ன இருக்கும், ஜீரோ, ரைட்? அப்போ இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பைக் டிரைவ் பண்றாருப்பா. இந்த பைக்கு இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் 10 km/h தான், சரியா? அப்போ இந்த இடத்துல இவரு அக்சலரேஷன் கொடுக்குறாரா, பைக் அக்சலரேஷன் கொடுக்குறாரா? 10லயே இருக்கு. அக்சலரேஷன் கொடுக்கல, கம்மியும் பண்ணல அதிகமாக படுத்தல. அப்போ அக்சலரேஷன் என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட், ஆர் we can say that as 0. அப்போ இந்த இடத்துல கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, v equal to u plus et. this becomes 0. அப்போ v equal to u. என்ன ஆகுது, ஃபைனல் வெலாசிட்டி equal to இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா? அப்போ இந்த இடத்துலயும் நம்ம லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, சேம் ஒரே ஃபோர்ஸ் தான். அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. இதுதான் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷனல் மோஷன், சைக்கிளிக் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிவால்வ் ஆகிறது இல்லையா, ஒரு கிளாக் ரிவால்வ் ஆகிறது, இல்லை நீங்கள் எதனா ஒரு கேம் விளையாடும் போது இன்னொருத்தரை சுற்றி வர்றது, இது எல்லாமே ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். இந்த இடத்துல என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ரைட்? ஆங்குலர் மொமெண்டம் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகுது, இங்க நெட் டார்க் பிகம்ஸ் 0. அதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க, நெட் டார்க் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு டாபிக்கை தான் நம்ம முன்னாடி டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சாச்சு. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். அந்த வேர்டு ஸ்டாட்டிக்லயே இருக்கு, ரெஸ்ட்னு அர்த்தம்.
ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல, லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் ஜீரோ. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோர்ல நான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, பட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இந்த இடத்துல நம்ம நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா there is a force. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல்னோ, அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லிடணும், ரைட்? அப்போ இந்த இடத்துல இந்த எப்படி இருக்கு, இந்த ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ, ரைட்? இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா, கண்டிப்பா மூவ் ஆகாது. இப்போ இவருடைய ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு இப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். திஸ் இஸ் நாட் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். சரியா? ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். என்னுடைய அந்த லீனியர் மொமெண்டம், ரைட், P equal to mv. அதுவும் ஆங்குலர் மொமெண்டம்ல ரொட்டேஷனல் should be 0, கான்ஸ்டன்ட். சரியா? அததான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படி நம்ம சொல்றோம். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆர் 0. அடுத்து பாருங்க, டைனமிக் ஈக்குவலிபிரியம். இது என்ன டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆங்குலர் மொமெண்டமும் லீனியர் மொமெண்டம் எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும், ரைட்? ஆங்குலர் மொமெண்டமும் லீனியர் மொமெண்டமும் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அதுதான் நம்ம டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்றோம், ரைட்? டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். லெட் அஸ் சே திஸ் இஸ் தி சென்டர். என்கிட்ட இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பெரிய ஆப்ஜெக்ட். இங்க ஒரு சின்ன ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இந்த ஸ்கேலோடைய பொசிஷன் இப்படி மாறிடும், சரிதானே? இப்படி மாறிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் இன்னும் ஓரத்துல, இப்போ லெட்டஸ் கொஞ்சம் பெரிய ஸ்கேல் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கேல். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் அப்படியே தள்ளுறேன், இங்க எடுத்துன்னு வந்துட்டேன், அந்த எட்ஜில் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், இது சின்ன வயசுல நம்ம விளையாண்டுருப்போம். நம்மளோட குண்டா இருக்கிற ஃப்ரெண்டு எதிரில் உட்காரும் போது அவன் கீழே போயிடும், நம்ம மேலே இருக்கும். அவனை மேலே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சீசன்ல இருந்து நல்லா பின்னாடி போக முயற்சி பண்ணுவோம், பின்னாடி 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 தள்ளுவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், அவன் கொஞ்சம் கொஞ்சம் மேலே எழும்புற அந்த ஃபீல் நமக்கே தெரியும். அப்போ அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது, இப்படி மாறிடுது, ரைட்? அந்த பெரிய ஆப்ஜெக்ட் அந்த சின்ன நல்ல எட்ஜில் போயிடுச்சு பாருங்க. அப்போ இப்படி ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, டவுன்வர்ட். நல்லா கவனி, இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸ் டவுன்வர்ட். இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், மேலேயா? மேலே இருக்க முடியாது, மேலே இருந்ததுன்னா இது இப்படி சீசன் வந்து இப்படி மேலே போயிடும். அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸும் டவுன்வர்ட் தான், ரெண்டுமே டவுன்வர்ட். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன, எனக்கு வந்து லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் கான்ஸ்டன்ட், எனக்கு ஃபோர்ஸ் 0 இல்லை, ரைட்? எனக்கு வந்து லீனியர் மொமெண்டமும் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆங்குலர் மொமெண்டமும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரொட்டேஷனல் மோஷன் இருக்கா, இல்ல, 0. நெட் ஃபோர்ஸ் இருக்கா, இல்ல, அதுவும் 0 தான். அதுதான் நம்ம புக்ல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நெட் ஃபோர்ஸ் அந்த நெட் டார்க் ஆர் 0 ஃபார் டைனமிக் ஈக்குவலிபிரியம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிளுங்க, ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அது என்ன ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல், அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்கு, இன்வெர்டட், ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ். சிம்பிளா முடிச்சிருவோமே. என்ன கொடுத்துருக்காங்க, 3 இம்பார்ட்டன்டான ஈக்குவலிபிரியம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஈஸியாக எலாபரேட் பண்றேன். இப்போ நம்ம ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0. இது ரெண்டுமே எப்படி இருக்கு, 0ல இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, the body tries to come back to equilibrium. ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்,
நடுநிலைக்கு மறுபடியும் வர முயற்சி பண்ணோம். இஃப் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்ட் அண்ட் ரிலீஸ்ட். இப்போ கன்சிடர் என்கிட்ட வந்து இங்க ஒரு சின்ன ஒரு பால் வச்சிருக்கேன். சின்ன பால் வச்சிருக்கேன். இந்த பாலை நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி மூவ் பண்றேன். இந்த பால் இப்படி மூவ் ஆகுது. இங்கேயே நின்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்படி வரும், ஆசிலேட் ஆகும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இதே பொசிஷனுக்கு வந்து நின்றும் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதை வந்து டிஸ்டர்ப் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு 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 கடைசியில இட் கம்ஸ் டு தி ஈக்குவலிபிரியம் பொசிஷன் இல்லையா? இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துருது. அதான் சொல்றாங்க பாருங்க. The body tries to come back to equilibrium if slightly disturbed and released. மறுபடியும் வந்துடும், இந்த இடத்துலயே வந்துடும், இதே நேர்கோட்டில் இங்கே வந்து நின்றுடும். ரைட்டா? ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட் பாருங்க. The center of mass of the body shifts slightly higher if disturbed from equilibrium. அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் will increase, அதிகமாகுது. ரைட்? இப்படி போகுது, தள்ளி போகுது ஹையர் ஸ்டேஜ், ஏன்னா உயரம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் போயிட்டு மறுபடியும் இங்கே தான் வந்துடும். ரைட்? அப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகுது. எப்போ? when we give some external force on this particular object. நாலாவது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன ஆகுது? இதுதான் அந்த சர்ஃபேஸ், என்னுடைய உயரம் இன்க்ரீஸ் ஆகுது. உயரம் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். we define potential energy வந்து virtue of its position அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4th சாப்டர் 3rd சாப்டர்ல பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். ஒர்க் கைனடிக் எனர்ஜியில், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்ல நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து we define by its position. அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷனை வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். கைனடிக் எனர்ஜி வந்து மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வச்சு டிஃபைன் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய உயரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது? when we disturb the potential energy increases. அதான் சொல்லி இருக்காங்க பாருங்க. potential energy of the body is minimum and increased if disturbed. டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, மினிமம்ல எப்படி இருக்கு? இங்க இனிஷியல் ஸ்டேஜ், ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னுடைய உயரம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ். அன்ஸ்டேபிள் பாருங்க, அப்படியே ஆப்போசிட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல கைனடிக் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் 0. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, என்ன சொல்றாங்க? the body cannot come back to equilibrium. இங்க வந்துருச்சு, இப்படி தள்ளி விட்டும் போது இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி சுத்தி சுத்தி ஆசிலேட் ஆயிட்டு கடைசியில் இந்த இடத்துல வந்துருச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தாவே போதும், ஆப்ஜெக்ட் இப்படி வரலாம், இல்லை இப்படி போகலாம். மறுபடியும் இங்க போயிட்ட பிறகு இந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் மேலே வருமா? கண்டிப்பா சாத்தியமே இல்லை. இல்லை, சாத்தியமே கிடையாது. So when we disturb, the object cannot come back to its equilibrium position. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பாருங்க, the center of mass shift slightly lower if disturbed from the equilibrium. அப்ப இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகுது? குறைஞ்சு போயிடுது. இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமாகுது. ரைட்? அப்ப இங்க என்ன ஆச்சு? பொட்டன்ஷியல் எனர்ஜி உயரம் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? இங்க பாரு, எனக்கு ஹைட் இவ்வளோ இருந்ததுல என்னுடைய உயரம் கம்மியாகிட்டே வருது. இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர 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 ஃபைனல் ஸ்டேஜ்ல இங்க வந்து நின்றோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? ஹையர்ல இருந்து லோவர்ல வந்தது when we disturb. அதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். நியூட்ரல் ஈக்குவலிபிரியம்ல லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0. ரைட்? the body remains in the same equilibrium. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ரொட்டேட் பண்றேன், which means ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றேன், இப்படியே தான் போகும் இல்லையா? ஈக்குவலிபிரியம் பொசிஷன் தான் எப்படி பார்த்தாலுங்க. ரைட்? இங்க வந்து இதுதான் ஈக்குவலிபிரியம், இதுல ஈக்குவலிபிரியம் இது, ஆனா வர முடியல, அதால வர முடியுது, ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் சர்ஃபேஸ், எங்க போனாலுமே அது ஈக்குவலிபிரியம் பொசிஷன் தான், ஈவன் வி டிஸ்டர்ப் பண்ணாலுமே. அடுத்த பாயிண்ட் பாருங்க, the center of mass does not shift higher or lower when we disturbed. ஏன்னா இது ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படின்றனால இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.
இங்கே லோவர் ஆயிடுச்சு, இங்கே ஹையர் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ் பிகாஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ஹைட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல் ஓவர் த பிளேஸ். அவ்வளோதான். இது எதனா டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லை. பொறுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.